friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து 4 hour drama வந்து next episode தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்தோம், நார்த்துக்கும் ஜோக்கும் நல்ல வந்து லைட்டா சின்னதா கசம்சம் நடக்கிற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு இன்னைக்கான எபிசோட பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ரெண்டு ஹீரோஸும் ரொம்ப டயர்டா படுத்து கிடக்காங்க. இந்த நேரம் வேற ஜோக் வந்து யாரோ கால் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, ஹில் இருக்கார்ல, ஹில் தான் கால் பண்றாரு. ஜோ வந்து அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்காரு. அவர் அட்டென்ட் பண்ணதால நார்த் இருக்காம்ல, நார்த் தான் அட்டென்ட் பண்றான். என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு நார்த் வந்து கேட்க, ஏண்டா பக்கத்துல ஜோ இருக்கானா, சட்டு முட்டு கிளாஸுக்கு வர சொல்றா அப்படின்னு நார்த் சொல்ல, நார்த்தும் இந்த விஷயத்த வந்து நம்ம ஜோ இருக்கார்ல அவர்கிட்ட சொல்ல, அடா போட கிளாஸ் ஆச்சு மண்ணாச்சுன்னு ஜோ வந்து எந்திரிக்கவே மாட்டிக்காரு. எங்க எந்திரிங்க அப்படின்னு நார்த் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டிக்கா. ஹில்லும் சொல்லிக்கிட்டு இருக்காரு எந்திரி எந்திரின்னு. எப்பாரு இப்ப நீ வந்தா அந்த அசைன்மெண்ட் இருக்குல்ல அதை சப்மிட் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம், இல்லாட்டி ஒன்னும் முடியாதுன்னா ஒன்னாலே முடியாது அப்படின்னு ஹில் வந்து இப்படிலாம் பேச, சரிடா பாத்துக்கலாம் வர்றேன் அப்படின்னு ஜோ வந்து ரொம்ப அசால்ட்டா இருக்காரு. அசால்ட்டா பேசி முடிச்சு காலை கட் பண்ணி விட்டாரு. சரி கிளம்புவார்னு பார்த்தா இவர் வந்து கிளம்புற மாதிரி தெரியல. அது சரி பக்கத்துலயும் பாய் ஃப்ரெண்ட்லாம் வச்சுட்டு எப்படி இவர் வந்து எஞ்சி போவாரு, இவர் எஞ்சி போக மாட்டேங்காரு. எங்க கிளாஸ் இருக்குங்க கிளம்புங்க அப்படின்னு நாட்டு போய் என்னதான் சொன்னாலும் ஆனா போட பாத்துக்கலாம் அப்படின்னு இவர் வந்து ரொம்ப அசால்ட் என்ன பண்றாருன்னா மறுபடியும் நாட்டை வந்து ஹேக் பண்ணி இவர் நாட்டுக்கும் படுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் திருந்த மாட்டார் போல இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த நாட் பையன் வந்து ஃபுட்பால் மேட்ச் பாக்குறதுக்கு இந்த பையன் போனா இதே இடத்துலதான் ஆர்ட் இருக்காம்ல அவன் இருக்கான். பரவாயில்லையப்பா இங்கெல்லாம் வந்திருக்கியே அப்படின்னு கேட்க, நான் வரக்கூடாதா அப்படின்னு நான் கேட்கறான். அதெல்லாம் இல்லப்பா, இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் பார்க்க வருவாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எவனும் வந்த பாடம் இல்ல அப்படின்னு ஆர்ட் வேற ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கான். எப்போ ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, உன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு ஆர்ட் கேட்க, எடுத்துக்கோங்க அப்படின்னு ஆர்ட் பையன் பர்மிஷன் கொடுத்துட்டான். இவன் பர்மிஷன் கொடுத்தாலும் தான் கொடுத்தான். இந்த ஆர்ட் பையன் சும்மா இல்லாம எப்போ போட்டோ எடுத்தாச்சு இதை நான் வந்து சோசியல் மீடியால போடணும், சோசியல் மீடியால போடணும்னா உன்னோட பர்மிஷன் வேணும், பர்மிஷன் கொடுத்தாலும் டேக் பண்ணணும், என்னப்பா சொல்ற அப்படின்னு ஆர்ட் பையன் வந்து ஏகப்பட்ட கேள்வியை கேட்க, எல்லாம் ஓகே தான் ஆனா எதுக்காக பண்றீங்கன்னு சொல்லிட்டு போனா நல்லா இருக்குன்னு இந்த நாத்து பையன் கேட்க, எப்பப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா சும்மா என்னோட ஃப்ரெண்டுன்னு டேக் பண்ணி போடதான் மத்தபடி ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு ஆர்ட் பையன் வந்து இப்படிலாம் சொல்ல, சரி ஏதோ பண்றீங்கன்னு நினைச்சிட்டு இந்த நாட்டு பையனும் அமைதியா போய் உட்காந்துட்டான். இந்த நேரம் இந்த ஆர்ட் பையன் என்ன பண்றான்னா டக்குனு இந்த போட்டோ வந்து யாருக்கு அனுப்பக்கூடாதோ அவனுக்கு தான் அனுப்புறான். அதான் ஜோ இருக்கார்ல ஜோக்கு தான் அனுப்ப. ஜோக்கு இதை பார்த்து வயிறு எரியுது. அது என்ன என் பாய் ஃப்ரெண்ட் கூட நீ சேர்த்து போட்டோ எடுக்கிறது, இந்த போட்டோ நீ எடுக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியா அப்லோடே பண்ணாத அப்படின்னு ஜோ வந்து டென்ஷன் ஆகுறாரு. பரவாயில்லையப்பா நல்லா ஜலஸ் ஆகிறியே, எனக்கு இதாண்டா வேணும் இதுதான் வேணும், போட்டோவை எங்கேயும் அப்லோட் பண்ணக்கூடாதுன்னா இந்த போட்டோவுக்கு வந்து 20,000 இல்ல ஓரஞ்சுக்கு 20,000னா சரிப்பட்டு வராதே, ஒரு 2 லட்சத்துக்கு தள்ளுறது அப்படின்னு இந்த ஆர்ட் பாய் வந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜோ வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. என்னது உனக்கு 2 லட்சமா, இல்ல அதெல்லாம் நீ ஒருத்தே கிடையாது தர முடியாதுடா அப்படின்னு ஜோ வந்து 3 லட்சமா இப்படி பேசுறாரு. ஆர்ட் பாய்னா விடுற மாதிரி தெரியல. இப்ப மட்டும் நீ கொடுக்கலன்னு வையேன் சோசியல் மீடியா எல்லாருமே போட்டுருவேன், அது மட்டும் இல்லாம போட்டோ வந்து வளைச்சு ஏகப்பட்ட போட்டோ எடுப்பேன் பாத்துக்கோ அப்படின்னு ஆர்ட் வந்து பிளாக்மெயிலாம் பண்றான். என்ன பணத்தை கேட்கறதுக்கு இது என்ன புதுவிதமான வழியா இருக்கு, ஏன்டா இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ற அப்படின்னு நம்ம ஜோ வந்து கேட்டா, பாரு எனக்கு பணம் தேவை இப்படிதான்டா பண்ணுவேன் அப்படின்னு இந்த ஆர்ட் பையன் வந்து இப்படிலாம் பேச, சரி கொடுக்குறேன் அப்படின்னு ஜோ ஒத்துக்கிட்டாங்க. இது நல்ல பிள்ளைகளுக்கு, நானும் உனக்கு வந்து சும்மாலாம் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா, அவனை வந்து வளைச்சு ஏகப்பட்ட போட்டோலாம் எடுக்கேன், ஒரு போட்டோக்கு 2,000 வீதம் வந்து எனக்கு வந்து நீ பைசல் பண்ணி விட்டுரு என்ன ஓகேவா அப்படின்னு இந்த ஆர்ட் பையன் வந்து இப்படிலாம் வேற பேசிக்கிட்டு இருக்கான். ஜோக்கும் வேற வழி இல்லாம சரி கொடுக்குறேன்னு அவரும் ஒத்துக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் இந்த நார்த் பையனுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாவே இருக்கு. அதான் லாஸ்ட் எபிசோட்ல வந்து ஜோ சொன்னார்ல போஸ்டன் போகுதுன்னு, போஸ்டனை பத்தி இந்த பையனுக்கு வந்து எந்த விஷயமும் தெரியவே இல்லை. அதனால இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு பர்சன் இருக்கான் இவனோட ஃப்ரெண்டு, அதான் அந்த கெர் இருக்காம்ல அவன்கிட்ட தான் கேட்கறான், ஏண்டா போஸ்டனுக்கும் நம்ம நாட்டுக்கும் வந்து எவ்வளவு டைம் வித்தியாசம் அப்படின்னு கேட்க, அவன் 11 மணி நேரம் சொல்றான். இது 11 மணி நேரமோ அப்படி இந்த பையன் இருக்கிறான். ஆமா உன் பிரதர் அங்கதானே இருக்கான், நீ அவனை போய் பார்க்க போக வேண்டியதுன்னு அப்படின்னு நான் கேட்க, அட போடா எனக்கே டைம் இல்லை எவ்வளவு பிஸியா இருக்கேன் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு சொல்ல, பாரு இவன் பிஸியா இருக்கானா, 24 மணி நேரம் வெட்டியா தான் இருக்கான், இவன் பிஸியா இருக்கானக்கும் அப்படின்னு நாத்தும் இன்னொரு ஃப்ரெண்டும் அவனை போட்டு கலாச்சி இருக்குங்க. என்னடா கூப்பிட்டு வச்சு நம்மளுக்கு இருக்கீங்களா, நான் விளையாட போறேன்டா அப்படி அந்த பையனா விளையாட கிளம்பிட்டேன். இந்த நேரம் பார்த்து நாத்துக்கு வந்து ஜோவோட அசிஸ்டன்ட் இருக்காங்களே அவங்க கால் பண்றாங்க. கால் பண்ணவங்க என்ன சொல்றாங்க, எப்பா ஜோ வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க, டக்குன்னு எங்க இருந்தாலும் வேமா கார் கிட்ட வா அப்படி அவன் கூப்பிட்டேன். இப்படி ஒரு கால் வந்தோடனே நார்த் எதுக்கு இங்கே இருக்க போறான், அந்த போய் வேகமா கிளம்பிட்டான். இவன் கிளம்புறத பார்த்தானே ஃப்ரெண்டே கேட்கறான், என்னாச்சு எதுக்கு வேகமா போற அப்படி அந்த பையன் பார்த்தோன்னா அது
உடம்பு சரியில்லை அப்படின்னு நாத்து பையன் வந்து சமாளிக்கிறான். என்னது உடம்பு சரியில்லையா? காலையில இருந்து நல்லா தானே இருந்தேன், இப்ப என்னாச்சு? ஒருவேளை கழுத்து ஏதாச்சும் வலிக்குதா, முதுகு வலிக்குதா, இல்ல ஏதாச்சும் ஃபீவரா? நல்லா தானே இருக்கு, என்னாச்சு அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு பையன் வந்து ரொம்ப பதறான். என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், டேய் 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 இப்பயும் நல்லா தான் இருக்கு, ஆனா ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும் அப்படின்னு எப்படியோ நாத்து வந்து அந்த பையன்லாம் சமாளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அசிஸ்டன்ட் கூட வந்து கார்ல ஏறிட்டான். அசிஸ்டன்ட்க்கு இவனை பார்த்த உடனே புலம்பணும்னு தோணுது போலுக்கு, அதனால புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க என்னோட ஹெட் வந்து போஸ்டனுக்கு போறாங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க அதான் எனக்கு தெரியுமே, அவரே சொல்லிட்டார்ல அப்படின்னு நான் சொல்றான். அட போபா, உனக்கு இன்னும் விஷயமே தெரியல. இந்த ஜோவோட அப்பா இருக்கார்ல, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எப்ப பார்த்தாலும் பிசினஸ் 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 மட்டும்தான். இப்ப கூட பாரு, அவரோட படிப்பு எல்லாம் முடிஞ்ச பிறகு பிசினஸ் வந்து அவர் கையில ஒப்படைக்க போறாங்க. இந்த வயசுலயே பாரு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ், படிப்பு ஒரு பக்கம் மேனேஜ் பண்ண, இன்னொரு பக்கம் பிசினஸ், ரெண்டையும் ஒரே நேரத்துல இருந்து மேனேஜ் பண்ணிக்கிறாரு. அவனோட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா போகுதுன்னு பக்கத்துல இருந்து பாக்குற எனக்கு தான் தெரியும்னு இவங்க ஓவரா புலம்ப, எங்க எனக்கும் புரியுதுங்க அப்படின்னு நான் சொல்றான். புரியுதுல, இந்த ஜோ இருக்கார்ல, ஜோ யாருக்கூடையும் ரொம்ப பழகவே மாட்டாரு, ரொம்ப வெளியே சுத்தவும் மாட்டாரு. ஆனா இப்ப அவர் வந்து உன் கூட சுத்துறத பார்க்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. ஏதோ மனுஷன் மூஞ்சில இப்பதான் கொஞ்சோண்டு சந்தோஷம் தெரியுதுன்னு அசிஸ்டன்ட்டுக்கு ஹாப்பி. இங்க பாருங்க, நான் அவர் கூட இருந்ததால அவருக்கு சந்தோஷமா இருக்குன்னா கண்டிப்பா நான் வந்து அவர் கூட தான் இருப்பேன்னு நம்ம நார்த் வேணும் நல்ல உத்வேகமா தான் பேசுறான். அதுக்கப்புறம் என்ன, நார்த்தை வந்து இறக்க வேண்டிய இடத்துல வந்து இறக்க வந்துட்டாங்க. அது பாருங்க மழை வேற விடாம பெஞ்சுட்டு இருக்கு. எப்பா என்னப்பா இது மழை வேற விடாம பெய்யுது, கொடையும் இல்ல, பேசாம என்கிட்ட ஒரு கோட் இருக்கு, கோட் எடுத்து போறியா அப்படின்னு ஜோவோட அசிஸ்டன்ட் கேட்க, ஆனா பரவாயில்லங்க பக்கத்துல வந்துட்டோம், நான் உள்ள போயிடுறேன் அப்படி. இந்த பையனா நினைஞ்சுக்கிட்டே உள்ள போறான். உள்ளக்கதான் தோன்றிருக்கான், என்னப்பா நினைஞ்சு இப்படி வந்துருக்கு அப்படி அவர் கேட்க, இல்லங்க இப்பயே வர சொன்னாரா, அதான் அப்படியே சட்டப்பட்டு வந்துட்டேன்னு இந்த நாத்து பையன் சின்ன பிள்ளைத்தனமா காரணம் சொல்லியிருக்கா. சரி இவனை வேணா எழுப்புறியா அப்படின்னு தோன் கேட்கிறாரு. நம்ம ஜோ படுத்து கிடக்குறாரு, எழுப்புறியா அப்படின்னு தோன் கேட்க, இல்ல வேண்டாம் வேண்டாம் டயர்டா இருப்பாரு எதுக்கு எழுப்பிக்கிட்டுன்னு நாத்து என்னதான் சொல்றான். ஆட்டு போய் வந்துட்டு எப்பா எழுப்புப்பா அப்படியே ஆட்டு சொல்ல, நாத்து இருக்கு வேணாம்னு சொல்ல, கீழே இருந்து ஹில் கத்துறாரு. ஏண்டா பாஸ்கெட் பால் விளையாட கை குறையுதுடா, சீக்கிரம் வாங்கடா வாங்கடா அப்படின்னு ஹில் வேற கூப்பிட, எப்பா எழுப்புப்பா அப்படின்னு ஆட்டு வேற சொல்ல, அதுக்கப்புறம் நாத்துன்னு எழுப்புறோம். நம்ம ஜோவா கண் முடிச்சோடனே நாத்தை பாக்குறாரு. அவன் தொப்பு தொப்பு நினைஞ்சு போய் வந்திருக்கான். ஏன்டா இப்படி வந்திருக்கு அப்படின்னு ஜோ பாக்குறேன். நீங்க தானே இப்பயே வர சொன்னீங்க, அதான் வந்தேன் அப்படின்னு இவன் சொல்ல, இப்பயே வர சொன்னேன் அதுக்காக என்ன மழையில நினைஞ்சிட்டு அப்படியே வர சொன்னேன், ஒருவேளை கோல்டு பிடிச்சுன்னா என்ன பண்ண அப்படி. இவர் என்னன்னா ஓவரா பதறாரு, அதெல்லாம் ஒண்ணும் பிடிக்காதுங்க அப்படி இந்த பையன் சொல்ல, ஆமா பிடிக்காது, எனக்கே உனக்கு பிடிச்சிருக்கு, ஒருவேளை கோல்டு கூட பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ண அப்படி. இவர் வந்து பதறி போய் என்ன பண்றாருன்னா கோட்லாம் எடுத்து போடுறாரு. கோட்லாம் எடுத்து போட்டு நல்லா கேரியா பார்த்து இருக்காரு. சரிடா இப்பதான் எந்திரிச்சிட்டல விளையாடுவா அப்படின்னு ஆட்டை கூப்பிட்டா, அதெல்லாம் முடியாதுடா நீ போய் விளையாடு அப்படின்னு ஜோ என்னன்னா ஆட்டை விளையாட போ சொல்லிட்டாரு. அடப்படுவாய் பயிலே வந்து உட்காந்து இதைத்தான் பண்ண போறியாக்கும் அப்படின்னு தோன் கேட்டு இருக்கான். ஆமா நீ போஸ்டன் போற, இந்த ஆட்டு பையனும் அமெரிக்கா போறதா பேசிக்கிருந்தான், எல்லாரும் அங்கங்க போறீங்களே, சரி நீ போஸ்டன் போறது சரி, உன்னோட பாய் ஃப்ரெண்டு அதான்டா இந்த நாட்டு, அவனை கூட்டு போலையா அப்படின்னு தோன் கேட்க, என்னப்பா இது இவனை கூட்டு போறதா? இல்ல இல்ல நான் ஒண்ணு கூட்டு போலையே, எப்ப நாத்து நீ வரைய என்ன அப்படின்னு நம்ம ஜோ கேட்க, எனக்கு வர விருப்பம் இல்லதான், கிளாஸ் வேற இருக்கு, ஒருவேளை நான் வர்றேன்னு சொன்னா நீங்க கூட்டு போவீங்களா அப்படின்னு நாத்து வந்து லைட்டா போட்டுவங்க பாக்க, நீ வரேன்னு சொன்னா எனக்கு என்னடா பிரச்சனை, நான் உன்னை கூட்டு போக தயாரா தான் இருக்கேன்னு ஜோ வந்து எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்காரு. அதுக்குள்ளே கீழே இருந்து ஹில் வேற கத்துறாரு. ஆட்டு பையன் வேற, நான் விளையாண்டு நாட்டெல்லாம் விளையாட்டு முடிச்சிட்டேன் நீ போய் விளையாடுன்னு ஆட்டுனா அவன் ட்ரெஸ் தூக்கி போட, சே இது என்ன வேறு ட்ரெஸ் இருக்கு, இந்த ட்ரெஸ் நான் போட்டு போய் நினைக்கிறேன், இல்ல இல்ல நான் இன்னொரு ட்ரெஸ் போட்டு போய் விளையாட போறேன்னு ஜோ விளையாட போயிட்டாரு. இப்ப நாத்து பையன் வந்து தனியா தான் உட்கார்ந்து இருக்கான். இந்த நேரம் தோன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஆமாப்பா இந்த ஜோ பையன் வந்து எப்பவுமே ரொம்ப இறுக்கமா இருப்பான், யார்கிட்டயும் அவ்வளவு பேச மாட்டான், எங்க எல்லார்கிட்டையும் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவான், உன்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றான் அப்படின்னு தோன் வந்து லைட்டா பேச ஆரம்பிக்க, ஏங்க என்கிட்டயும் அப்படிதாங்க இருக்கான், ரொம்ப எல்லாம் பெருசா எதுவும் பேசலாம் மாட்டாரு, உங்க கூட இருக்கும் போதுதான் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப பேசுற மாதிரி இருக்கு, மத்தபடிலாம் அவர் வந்து நார்மலா தான் இருக்க மாதிரி இருக்குன்னு இந்த நாட்டு பையன் வந்து கொஞ்சம் பட்டும் படங்கள் தான் பேசி இருக்கான். பரவாயில்ல அப்ப அவன் வந்து அவனாதான் இருக்கான் அப்படின்னு இந்த தோன் பையன் வந்து சொல்ல, புரியல நீங்க என்ன சொல்ல வரீங்க, அவரா இருக்காரா, என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு நான் கேட்கிறான். நாம பொதுவாகவே ஒரு பர்சனை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை மாத்திக்கிடுவோம், அவங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கூட பிடிச்ச மாதிரி காட்டிக்கிடுவோம், எப்பவுமே சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி போலி தளத்தோட தான் அவன் கூட பழகுவான். அவன் அந்த மாதிரி இல்லாம அவன் அவனாதான் இன்னும் இருக்கான்ல, இதை நினைக்கும் போது எனக்கு வந்து ஹாப்பியா தான் இருக்குன்னு இந்த தோன் வந்து சொல்றான்.
பரவாயில்லைங்க, அவர் அவரா இருக்கதான் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்கு சும்மா பாசாங்கத்தனமா போலியா நடிச்சுக்கிட்டு இருக்கட்டும், அவர் அவராவே இருக்கட்டும்னு நம்ம நார்த்தும் சொல்றான். இருந்தாலும் சும்மா சொல்ல விடாரா? இப்ப ரீசெண்டா நிறைய பேர் சொல்றாங்க ஜோ வந்து ரொம்ப மாறி இருக்கான். அதுலயே முக்கியமா உன் கூட இருக்கும் போதுதான் அவன் வந்து ரொம்பவே மாறி இருக்கான்னு எல்லாருமே சொல்றாங்க. அவன் இதே மாதிரியே அவனோட வாழ்க்கையை வந்து பெட்டரா கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணு சொல்ல. நீங்க என்னங்க இப்படி பேசிருக்கீங்க? அவர் வாழ்க்கை பெட்டரா இருக்கும்னா கடைசி வரைக்கும் கூட நான் அவர் கூட தயாரா இருக்கேன்னு நார்த்து பையன் வந்து இப்படிலாம் பேசியிருக்கான். அதுக்குள்ளேயே விளையாடி முடிச்சுட்டு ஜோ வந்துட்டாரு. என்ன குசு குசுன்னு என்ன பேசியிருக்கீங்க அப்படின்னு ஜோ கேட்க, ஒன்னும் பேசலப்பா, கிளம்புறேன்ப்பா, மழை பெய்யுது, நான் கிளம்புறேன்னு தோன் பையன் இங்கேருந்து கிளம்புறான். சரிடா, இப்ப வந்து நான் நார்த்தை கூட்டு போயிடுவேன். எப்போ ஆட்டு உங்ககிட்ட ரெயின் கோட் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஏன்டா ரெயின் கோட் இருந்தா நான் எதுக்குலாம் கேட்க போறேன், நான் கிளம்பிக்க மாட்டேன்னா அப்படின்னு ஆட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா இது, இப்ப என்னால நார்த்தையே வெளியே கூட்டு போக முடியாது, மழையில நின்றுட்டு என்ன பண்ண அப்படின்னு ஜோ ஓவரா ஃபீல் பண்ண. ஆமாமா, சக்கரை கட்டி வெளியே கூட்டு போன நினைச்சிட போகுது, நீ வேற என்ட ஓவரா சீனை போட்டு இருக்க அப்படின்னு இந்த ஆட்டு பையன் வேற கலாய்ச்சிட்டு இருக்கான். நீ போடா, உனக்கு என்னடா தெரியும் லவ் பத்தி அருமை அப்படின்னு ஜோ என்ன அங்கிட்டு போய் ஜோ பக்கத்துல உட்கார ஒரு முறைதான் முறைக்கிற ஆட்டை பார்த்து, புரியுது நீங்க தனியா என்ஜாய் பண்ணுங்கப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு இந்த ஆட்டு பையன் வந்து அங்கிட்டு போயிட்டாரு. அவன் போனோடனே டக்குன்னு ஜோ என்ன பண்றாருன்னா நம்ம நாத்தோட மடியில சாஞ்சிக்கிட்டாரு. நாத்து பையனுக்கு இப்ப கேட்கலாமா வேண்டாமான்னு இருக்கு. ஆமாங்க, நீங்க இந்த போஸ்டனுக்கு வந்து பிசினஸ் விஷயமா தான் போறீங்களாங்க அப்படின்னு நாத்து கேட்க, ஆமா என்ன அந்த அசிஸ்டன்ட் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்களா என்ன, சரி விடு, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுவோன்னு இவர் என்ன பண்றாருன்னா நம்ம நாத்தோட மடியில படுத்துக்கிட்டு நல்ல கனவு கண்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த கெருப்பைய இருக்காமல, அந்த பையன் விளையாண்டு எல்லாம் முடிச்சுட்டான். இப்ப என் பைக்ல போகணும் பார்த்தா பைக்கு யார்கிட்ட இருக்குன்னா அதான் நம்ம நாத்து இருக்காமல அவங்கிட்டதான் இருக்கு. கால் பண்ணி கேட்டா அந்த பையன் என்னன்னா, எப்ப கவலைப்படாத, உனக்கு புது சேவை செய்யணும் ஒரு ஆள் வருவான்னு நாத்து பையன் இப்படி பேசி விட்டான். புது சேவை செய்ய யாருடா வரப்போறன்னு இந்த கெருப்பையன் வந்து காத்திருந்தா. அதான் அந்த சிறுத்தை புலி இருக்குல்ல, சிறுத்தை புலி வந்துதான் புது சேவை பண்ணுது. சிறுத்தை புலிக்கு தான் ஆல்ரெடி இவன் மேல வந்து ஒரு கண் இருக்குல்ல, அவன் என்ன இவன் தனியா தைக்க விட்டு போறான். அந்த பையன் கரெக்டா வந்துட்டான். அவன் நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க, இல்லப்பா நீ தனியா இருப்பில அதான் நான் வந்தேன்னு இந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அப்படின்னு இந்த பையன் பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த சிறுத்தை புலி என்ன பண்ணுதுன்னா ஓரக்கண்ணால அவனோட பாய் ஃப்ரெண்டை பார்த்து சைட் அடிக்கிறான். இப்ப நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்பைய கேட்டா, நான் ஒண்ணு பண்ணலையே அப்படின்னு சிறுத்தை புலி வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். சிறுத்தை புலி ஓரக்கண்ணாலேயே பார்த்து லவ் பண்ணி இருக்கான்ப்பா. இன்னொரு பக்கம் ஜோ வந்து ரொம்ப நேரம் தூங்கிட்டாரு. அந்த நார்த் பையனும் எழுப்பவே இல்லை. அவரா கண் முழிச்சு பார்த்து, என்ன ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா அப்படின்னு கேட்க, இல்லங்க நீங்க நல்லா தான் தூங்கிருந்தீங்க, எதுக்கு எழுப்பணும், டயர்டா படுத்திருந்தீங்களா அதான் விட்டுட்டேன்னு இந்த பையன் சொல்ல. ஆனா என்னப்பா நீ இவ்வளவு நேரம் இங்கேயே இருக்குது, ஆமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஜோ வந்து வீட்டுக்கு கூட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டு போனவர் என்ன தெரியா பண்றாரு, அவனுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து குளிக்க போடா அப்படின்னு சொல்ல, என்னது குளிக்கணுமா அப்படின்னு நாத்து பையன் யோசிக்கிறான். என்னடா யோசிக்கிற, இப்ப நீ போறிய இல்ல நானும் உள்ள வந்து குளிக்க வைக்கட்டுமா அப்படின்னு இவர் கேட்க, இல்ல வேண்டாம் நான் உள்ள போறேன்னு இந்த பையன் உள்ள குளிக்க போயிட்டான். இந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த கெருப்பையா இருக்கம்ல அவன் கால் பண்றான். ஏண்டா என்ன பேஸ்கெட் பால் ஸ்டடியில இருக்குன்னு அங்க போய் பார்த்தா ஆளக்கான எங்கடா இருக்கு அப்படி அந்த பையன் பார்த்துட்டேன். அது வந்துடா நான் வந்து ஜோவோட வீட்டுல இருக்கேன்னு சொல்ல, அது சரி கதை அந்த மாதிரி போதக்கும், சரி லொக்கேஷனாச்சும் அனுப்பி விடுறான், அங்க வந்தாச்சும் கீயை வாங்கிக்கிறேன் அப்படி அந்த பையன் சொல்ல, இந்த பையன் லொகேஷன் வந்து ஷேர் பண்றான். அவனும் பாருங்க கரெக்டா கீயை வாங்க வர. இந்த நாட்டு பையன் வந்து ஜோவோட ட்ரெஸ்ஸை போட்டு வரான். சும்மாவே பசங்க கலாய்ப்பாங்க, இப்ப இவன் வேற இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருக்கானா கலாய்க்க இருப்பாங்களா, அந்த பசங்க போட்டு கலாய்க்கிறாங்க. பரவாயில்லப்பா, எங்களோட கனவு வந்து இந்த அளவுக்கு நிறைவேறிச்சான்னு இந்த பசங்க ரெண்டு என்னன்னா இந்த நாட்டு பையனை போட்டு கலாய்க்க, ஏருடா என்ன போட்டு கலாய்க்க இருக்கட்டும், அது என்ன மூஞ்சி முறைலாம் செவந்து போயிருக்கு, வெக்கத்தால செவந்து போச்சா இல்ல மழைக்காரணமா செவந்து போச்சா அப்படின்னு இந்த நாத்து பையனா அந்த கெருப்பையனோட கண்ணத்தை பிடிச்சி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே பாருங்க அந்த கெருப்பையனுக்கு வந்து தும்மலா வருது. அடைச்சே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நாத்து பையனா இப்படிலாம் பேச, என்னடா அப்படி பேசியிருக்க, அவன் நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சிறுத்தை புலிதான் வர பதறான். என்னடா நடக்குறீங்க, ஒருத்தர் மாத்திரை ஒருத்தர் வந்து நல்லா கேரிங்க பாத்துறீங்க போல இருக்கு அப்படின்னு நாத்து பையன் வந்து இப்படிலாம் பேச, ஐயோ இவன் என்ன நம்ம காரியத்தை முடிச்சு விட்டுறோம் போல இருக்கு அப்படிங்கிற சிறுத்தை புலிதான் பதறான். சிறுத்தை புலி என்னைக்கு தான் கேர்கிட்ட வந்து லவா சொல்ல போறான்னு தெரியல, இவன் கடைசி வரைக்கும் பதறிட்டே தான் இருப்போம் போல இருக்கு. இவங்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு நாத்து பையன் வந்து உள்ள போறோம். எங்க நீங்க போஸ்டன் போதான் சொன்னீங்களேங்க, அந்த சிட்டி நான் பார்த்ததே இல்லை, எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க, எப்படி இருக்கும் இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இவர் வந்து பொதுவா பேசி இருக்காரு. எனக்கும் நிறைய கண்ட்ரிஸ் போகணும் ஆசையா இருக்குங்க, தாய்லாந்து தண்ணி நிறைய கண்ட்ரிஸ் போகணும், எங்க என் வாழ்க்கைய பாருங்க இந்த 4 சோத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் போலன்னு இந்த பையன் ஓவரா ஃபீல் பண்ண.
செமஸ்டர் பிரேக் வரட்டும், எங்க போன்னு சொல்ல நான் உன்னை கூட்டு போறேன்னு இவர் சொல்ல, இதை கேட்டவுடனே நம்ம நார்த்து பையனுக்கா சந்தோஷம் தாங்க முடியல. சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பிட போட, இது என்ன ஹேபிட்ரா, எதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு கும்பிட போடுற அப்படின்னு ஜோ கேட்டேன். அட போங்க, எங்க ஃபேமிலியில இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம். யாராச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா இப்படிலாம் கும்பிடு போட்டே ஆகணும். அம்மா அதுலயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன் தெரியுமா அப்படின்னு இவன் பேச, அதான் தெரியுமே அப்படின்னு ஜோ சொல்ல, என்னது தெரியுமா, உங்களுக்கு எப்படி தெரியும், என் அம்மா பத்தி எப்படி தெரியும் அப்படின்னு இந்த பையனா இப்படிலாம் கேட்கிறான். நம்ம ஜோ ஒரு பிளாஷ்பேக் யோசித்து பாக்குறாங்க. நாத்து பையன் ஸ்கூல் டேஸ்லயும் பாருங்களேன், எப்ப பார்த்தாலும் கேம் தான் விளையாடுவோம் போல இருக்கு. கேம் விளையாண்டா அவங்க அம்மா பார்த்து சும்மா இருப்பாங்களா, காதை பிடிச்சி அப்படியே திருகி கூட்டு போறாங்க. திருகி கூட்டு போகும்போது, ஏமா என்ன பண்றீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு எவ்வளவு எம்பாரசிங்கா இருக்கு தெரியுமா அப்படின்னு நாட்டு பையன் கத்துறான். இவன் கத்துல அவங்க அம்மாவோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. சரி சரி சரிம்மா, இங்க என் காலை திருகும் போது உங்க கை வலிச்சிச்சுன்னா என்ன பண்ண, அதுக்கு தான் சொல்றேன் அப்படி இந்த பையன் இப்படிலாம் பேசி சமாளிக்க பாக்குறான். அதுக்கும் அவங்க அம்மா சிரிக்க மாட்டேங்க. சரிம்மா கை வலிக்கும்ல, நீங்க எதுக்கு சமைச்சுக்கிட்டு நான் பக்கத்துல உள்ள ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு போலாமா அப்படின்னு எப்படியோ பேசி பேசி அம்மாவை சமாதானப்படுத்தி இருக்கான். இந்த விஷயம் எல்லாத்தையும் ஜோ ஒரு ஓரமா பார்த்திருப்பாரு. அடப்பாவுமே, அப்ப இது காலேஜ் லவ் கிடையாது போல இருக்கு, பப்பி லவ் போல இருக்கு. அப்பே ஸ்டார்ட் ஆயிருக்கு லவ். ஆமா எப்படி ஏன் அம்மா ஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு தெரியும், சொல்லவே மாட்டீங்களே அப்படின்னு நாத்த திருப்பி திருப்பி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சரி விடு அப்படின்னு இந்த ஜோ அப்படியே பேச்ச மாத்திட்டாரு. சரிங்க, நீங்க என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க, உங்களுக்கு என்கிட்ட எந்த விஷயம் பிடிச்சிச்சு, எதுக்காக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு நாத்து இந்த கேள்வி கேட்டா, ஓ அதுவா அப்படின்னு சொல்ற மாதிரி டக்குன்னு இந்த ஜோ முடியாதுடா சொல்ல முடியாதுடா அப்படின்னு ஜோ இப்படி சொல்லிட்டாரு. போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கோச்சிக்க, பரவாயில்ல கோவப்படுமா கூட நல்லா தான் இருக்க அப்படின்னு ஜோயல்னா அவனை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க, ஸ்போர்ட்ஸ் டே வரப்போது, நான் ரொம்ப எக்ஸைட்டா இருக்குன்னு இந்த பையன் திருதுப்புன்னு ஸ்போர்ட்ஸ் டே பத்தி பேச, அது எதுக்கு நீ எக்ஸைட்டா இருக்க அப்படின்னு இவர் கேட்டா, ஏன்னா லீவ் வரப்போதுல, லீவ் கொடுப்பாங்களே அப்படின்னு இந்த பையனா லீவை பத்தி யோசிக்கிறான். ஆடா படுவாய் போயிட, லீவுக்கு தான் இந்த அக்கா போறா அப்படின்னு ஜோ இதெல்லாம் கேட்டு சிரிக்காரு. சூப்பரா இருக்குல்ல இந்த பேரு அப்படி அடுத்த சீன் தெருதான் காட்டுறாங்க. தெரு ஒரு ஓரமா நின்று வியூவை பார்க்க, என்னப்பா இது கடைசி வரைக்கும் இங்க நின்று வியூவை தான் பார்த்துட்டு இருக்க போறியா, ஆமா நீ பேசாம இங்கே மூவ் ஆகி வந்துடலாம்ல அப்படின்னு ஹீல் கேட்க, என்னது இங்கேயா, எங்க இங்க ரொம்ப காசு கூடங்க அப்படின்னு இந்த பையன் ரொம்ப யோசித்தா, அதான் நான் இருக்கேன்ல, நான் ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றேன்டா அப்படின்னு இவர் சொல்ல, ஓகே எல்லாம் ஓகே தான், ஆனா நார்த் என்னங்க பண்றது, அவன் தனியா சர்வே ஆக மாட்டாங்க அப்படின்னு இந்த பையன் நார்த்தை நினைச்சு ஓவரா ஃபீல் பண்றான். எப்பா நான் எதுக்குப்பா இருக்கேன், எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ப்பா, நார்த் மேட்டர் நான் முடிக்கிறேன் அப்படின்னு ஹீல் சொல்ல, என்னது நார்த் மேட்டர் முடிக்க போறீங்களா அப்படின்னு இந்த பையன் பதறான். டே அண்ணா அந்த மாதிரி சொல்லடா, நார்த்த வேற இடத்துல ஸ்டே பண்ண போறான்னு சொல்ல வந்தேன்டா அப்படின்னு ஹீல் இப்படி சொல்லியிருக்காரு. அட இதுதானக்கும் அப்படின்னு இந்த தெருப்பை ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்க, அதை பாருங்க அழகா இந்த ஹில் போட்டோ எடுக்கிறாரு. என்னங்க நீங்க சொல்லிக்காம கொள்ளிக்காம போட்டோ எடுக்கிறீங்க, என்ன நீங்க மட்டும் தான் இருப்பீங்களா, நான் எடுக்க மாட்டேன்னா அப்படின்னு டக்குன்னு தெருப்பை என்ன பண்றேன்னா ஹில்லையும் வளைச்சு ஏகப்பட்ட போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்படியே இவங்க நல்லா போட்டோ எடுத்து விளாண்டுட்டே இருக்கும் போதே டப்புன்னு இந்த ஹில் என்ன பண்றாருன்னா அந்த போட்டோ சோசியல் மீடியால போட்டு விட்டாரு. போட்டு விட்டவரு ஒரு கமெண்ட் வேற போட்டு விட்டுருக்காரு, நான் இந்த போட்டோக்காக சிரிக்கல, போட்டோ எடுத்தாருல போட்டோகிராஃபரு அவரை பார்த்தா சிரிக்கிறேன்னு இவருன்னா லைட்டா இப்படி ஒரு கமெண்டே போட்டுவிட, என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு இந்த தெருப்பை கேட்குறான். என்னப்பா உனக்கு வெக்கம் வந்துருச்சா, வெக்கத்துல ஏதாச்சும் பண்ணிருக்கியா என்ன அப்படின்னு இந்த ஹில் வேற இந்த தெருவை போட்டு ஓவரா கலாய்ச்சி இருக்காரு. இது மட்டும் தான் பார்த்தா அந்த பையன்கிட்ட நல்லா சில்மிச்சு விளாட்லாம், இவர் நல்லா தான் விளையாடி இருக்காரு. இதெல்லாம் முடிச்ச உடனே காலங்காத்தால ஹில் என்ன பண்றாருன்னா இந்த தெருப்பையோட பழைய போட்டோஸ்ல இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து பார்த்து சைட் அடிக்கிறாரு. இவரு தான் ஆல்ரெடி ஸ்கூல் டேஸ்ல இருந்து தெரியும்ல, அதான் பார்த்து இருக்காரு. ஸ்கூல் டேஸ்ல படிக்கும் போதே இந்த ஹில் நிறைய டியூஷன் கிளாஸ்லாம் எடுத்துருப்பாருல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி நேரம் இவங்களும் ரெஸ்டாரண்ட் சாப்பிட வந்திருக்காரு. கரெக்டா அந்த தெரு செய்வோம்ல இந்த கோகோனட்டால செஞ்ச கேக்கு, அதைத்தான் இவர் கேட்க, ஓ அதை கேட்டு வந்திருக்கீங்களா, வாங்க 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 அப்படின்னு தெருப்பை உபசரிப்புலாம் பலமா கொடுக்கணும். ஆமா நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க அப்படின்னு தெருப்பை ஏகப்பட்ட கேள்வியை கேட்க, ஹில் மூஞ்சில மாஸ்க் போட்டிருக்காரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஓகே 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 உங்களுக்கு கோல்டு போல இருக்கு, நீங்க எதுவும் பேச வேண்டாம், நான் பேப்பர் பென் எடுத்து கொடுக்கேன், நீங்க அதுல எழுதி கட்டுங்க அப்படின்னு சொல்ல, எவனும் கேள்வி எல்லாம் கேட்கறான் தெருப்பையனும், நீங்க எந்த ஸ்கூலு அப்படின்னு கேட்க ஹில்லும் எழுதி காட்டுறாரு. பரவாயில்லையே பிரபலமான ஸ்கூல்ல தான் இருக்கு, நானும் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கேன். சரி இந்த ராத்திரி நேரத்துல நீங்க எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க, அதுவாப்பா நான் டியூஷன் எடுத்து வரேன்னு அவர் ரிப்ளை பண்ண, டியூஷன் எடுத்து வரீங்களாங்க, பரவாயில்லங்க உங்களுக்கு படிப்பு நல்லா தான் ஏறுது,
எனக்கு பாருங்க படிப்பு மண்டையிலே ஏற மாட்டேங்குன்னு இந்த பையன் ஓவரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனாலுங்க என் அம்மா போட்டு என்னை போட்டு ஓவரா திட்டிட்டு இருப்பாங்கன்னு இந்த பையனை பாருங்க முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட கூட உட்காந்து நல்லா கதை பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறங்க நீங்க எப்படி கரெக்டா எங்க ரெஸ்டாரண்ட் வந்தீங்க அப்படின்னு கேட்க அதை எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு ஹீல் சொல்ல, எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்களா? அப்ப கண்டிப்பா நான் செஞ்ச சாப்பாடு சொல்லிதான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இல்லை நான் கொடுக்குறேன்னு வேகமா தெற்பை வந்து கொடுக்க வர அது பாருங்க ரொம்ப ஜில்லுன்னு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ஆல்ரெடி இந்த ஹில் பையனுக்கே உடம்பு சரியில்லை. ஜில்லுன்னு குடிச்ச உடனே அது ஒரு மாதிரி தொண்டை வலிக்குது. அச்சோ நான் ஜில்லுன்னு கொடுத்துட்டேனா அப்படின்னு இந்த தெற்பை வந்து ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே வந்து மேல இந்த அப்பா கூப்பிட்டு தெற்பை அங்கிருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த தெற்பை கொண்டு வந்தோம்ல கேக்கு, அதை லைட்டா ஹில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கறாரு. சூப்பரா தான் இருக்கு. அதுக்குள்ளேயும் கரெக்டா இந்த ஹில்லோட அம்மா இருக்காங்களே அவங்க வந்துட்டாங்க. எப்படிமா நீங்க வந்தீங்க அப்படின்னு ஹில் கேட்க, ஆடா போட நீ டியூஷன் எடுத்துட்டு இந்த வழியா தானே போற, கண்டிப்பா இங்க வந்துருப்பான்னு கெஸ் பண்ணேன், பார்த்தா இங்கேதான் இருக்குன்னு அவங்க அம்மா நல்லா பேசியிருக்காங்க. அதுக்குள்ளேயும் தெருவோட அம்மா இருக்காங்களே அவங்க வந்துட்டாங்க. தெருவோட அம்மா வந்து ஹில்லோட அம்மா பார்த்தோன்னே நல்லா தான் பேசுறாங்க. வேற ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு தெருவோட அம்மா வந்து கேட்க, இந்த அம்மா இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹில்லோட அம்மா வந்து இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்புறலாம் சரிங்க, இப்போ வந்தாங்க ஒரு பையன், அந்த பையனோட பேரை சொல்லாமலே போறீங்களே அப்படின்னு ஹில்லோட அம்மா கிட்ட வந்து தெருவோட அம்மா வந்து பேரை கேட்டேன். அதுக்கு ஹில் வந்து பேரை சொல்ல வந்திருப்பாரு. அதுக்குள்ளே பின்னாடி ஒரு வண்டி வந்ததால அவங்க ஹார்ன் அடிச்சதால கரெக்டா தெருவோட அம்மாவுக்கு வந்து பேர் வந்து கேட்டிருக்காது. அதுக்கப்புறம் தான் தெருவோட அம்மா வந்து உள்ள போக, ஏமா இப்ப வந்தாரு ரொம்ப வித்தியாசமா இருக்காருல்ல, எதுவும் பேசவே இல்லை, எழுத்தாலே கன்வே பண்ணியிருக்காரு, ஆமா வந்தவரோட பேர் என்னன்னு கேட்டீங்களா அப்படின்னு தெற்பை கேட்க, பேரு தானே அது வந்து நியூ அப்படி இந்த அம்மா சொல்றாங்க. அது பின்னாடி ஹார்ன் சத்தம் அடிச்சதுல வந்து அந்த அம்மாவுக்கு சரியா பேர் கேட்கல, சும்மா குத்துமைப்பா நியூன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நியூங்கிற பேர் மட்டும்தான் இந்த பையனுக்கு தெரியும். இப்ப இந்த விஷயம் எல்லாத்தையும் இந்த ஹில் இருக்கார்ல அவர் யோசித்து பார்த்துட்டே இருக்கும் போதே கரெக்டா தெரு வந்துட்டான். வந்தவன் என்ன பண்றானா, ஆமா நீங்க இப்ப என்னத்த பாத்துருக்கீங்க, அதை நான் பார்த்தே ஆடுவேன் அப்படின்னு டக்குன்னு இந்த தெருப்பை வந்து போட்டோ ஆல்பத்தெல்லாம் வாங்கிப்பாங்க. என்னது இது இந்த போட்டோ, இது ஒருக்கா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தப்போ ஒருத்தர் எழுதுனாச்சே இந்த மாஸ்க் போட்ட போட்டோ, இந்த போட்டோ இதுல எப்படி எப்படி அப்படின்னு இந்த பையன் கேட்க, உனக்கு இன்னுமா புரியல அப்படின்னு இவர் கேட்க, அப்ப அந்த ஆள் நீங்க தானா அப்படின்னு இந்த தெருப்பை வந்து ஷாக்காவே ஹில்ல பாக்குறான். இவன் ஷாக்காவே ஹில்ல பாக்குறான். இன்னும் இவங்களுக்குள்ள வந்து பாஸ்ட்ல வந்து எவ்வளவு விஷயம் நடந்து தெரியல. அந்த ஒரு சஸ்பென்ஸான சீனோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சுட்டாங்க. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விடுங்க. பாய்.